என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 23. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். சூர்யா மிகவும் பழக்கமான ஒரு பாதை வழியாக செல்லும் லாவகத்தோடு அந்த குகை பாதை வழியாக நடக்க ஆரம்பித்தான். அந்த குகை முடிவடையும் இடத்தில் சட்டென்று கண்ணுக்கு தென்படாத மற்றொரு பாதை இரு குகைகளின் இடையில் இருப்பதை அவன் கண்டான். அதன் அருகில் வரும்போது மட்டும்தான் அது ஒரு பாதை என்பது புரியும். சூர்யா அந்த பாதை வழியாக நடக்க ஆரம்பித்தான். அவன் முகம் கோபத்தில் சிவந்திருக்கிறது. அதோ பரதன் தாத்தாவும் சிதம்பரம் தாத்தாவும் ருத்ராட்ச மாலைகளை அணிந்து ஏதோ துறவிகள் போல் பீடம் போல் இருக்கும் அந்த பாறை மீது அமர்ந்திருக்கிறார்கள். இருவரும் அவனை கவனிக்கவில்லை. சிதம்பரம் தாத்தாவின் முகத்தில் கலவரம். பரதா, எத்தனை நாள் இப்படி வாழ முடியும் என்று கேட்கிறார். அப்போதுதான் அவர்களின் முன்னால் வந்து நின்றான் சூர்யா. அவனை கண்டதும் இருவரும் லேசாக அதிர்ந்தாலும் எப்படியாவது இவனை சமாளித்து விடலாம் என்று நினைத்தனர். ஆனால் அவர்கள் முன் கோபமாக வந்து நின்ற சூர்யா, இங்கு ஒளிந்திருந்தது போதும் பரதா என்று கோபமாக கூற இருவரும் அதிர்ந்து நடுங்கினர். சூரிய கிரண் அல்ல, தங்கள் முன் நிற்பது சூரிய வேந்தன் என்று அவர்களுக்கு தோன்றிய நொடியது. சூரிய கிரணுக்கு முன்ஜென்ம நினைவுகள் வந்துவிட்டது என்பதும் அவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது. உங்க 2 பேருடைய வயசை கூட என்னால இப்ப மதிக்க முடியல. ஏன்னா நீங்க 2 பேரும் நச்சு பாம்புகள். நேரம் பார்த்து யாரையும் தீண்டி கொல்ல துடிக்கிற நச்சு பாம்புகள். எனக்கும் வைராவுக்கும் செஞ்ச துரோகத்தை கூட நான் மன்னிப்பேன். ஆனா எந்த பாவமும் அறியாத என்னுடைய அண்ணனை அடிச்சு கொலை பண்ண, அதை எப்படி மன்னிக்கிறது? அதுக்கும் மேல இந்த ஊர் ஜனங்கள்ல பாதி பேரை 100 ஆண்டுகளுக்கு மேல சாபத்தோட நிழல்ல வாழ வச்சிருக்கீங்க. அதை எப்படி என்னால மன்னிக்க முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தோட மட்டும்தான் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட இந்த ஊரை 2ஆ பிரிச்சு எதிரிகள் மாதிரி 100 ஆண்டுகளுக்கு மேல வாழ வச்ச அந்த ஈன சேலை என்னால எப்படி மன்னிக்க முடியும்? எனக்கு முன்ஜென்ம நினைவுகள் முழுசா வந்ததுக்கு அப்புறமா உங்களை பார்த்ததும் அப்படியே அடிச்சு கொன்னுடணும்னு தான் நினைச்சேன். ஆனா உங்களை பார்க்கும்போது அடிக்க தோணல. ஒரு மாதிரி ஈன பிறவிகளை பாக்குற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கான தண்டனைய ஊர் ஜனங்கள் கொடுக்கட்டும், அதுக்கு நீங்க தயாரா இருங்க என்றான் சூர்யா. இதற்கிடையில் சூர்யாவை கண்காணித்துக் கொண்டிருந்த குணா அவனை பின்தொடர்ந்து அங்கு வந்து சேர்ந்து விட்டான். குணாவை கண்டதும் பரதன் தாத்தாவுக்கும் சிதம்பரம் தாத்தாவுக்கும் ஒரு தைரியம் வந்து விட்டது. குணா சில தற்காப்பு கலைகளை கற்று வைத்திருக்கும் வீரன் வேறு. குணா, நீ வந்துட்டியா? இந்த சூரிய வேந்தனை அடிச்சு கொன்னுடு. இங்கேயே இவனை புதைச்சிடலாம். நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ விரும்பி இப்படி துறவிகள் மாதிரி வந்து தனியா இருக்க எங்களை வந்து மிரட்டிட்டு இருக்கான். பரதன் தாத்தா கூற, இவரதுக்கு தாத்தா உங்களை மிரட்டணும் என்று கேட்டான் குணா. சூர்யாவை அடித்து கொல்லுமாறு தான் கூறியதும் எதிர்கேள்வி எதுவும் கேட்காமல் குணா சூர்யாவை அடித்து கொன்று விடுவான் என்றுதான் பரதன் தாத்தா நினைத்தார். ஆனால் அவருக்கு மட்டுமல்ல, சிதம்பரத்துக்கும் ஏமாற்றம். அவனது எதிர்கேள்வியும் அவர்களை தடுமாற வைத்தது. அது வந்து என்ற தாத்தா, என்னுடைய கழுத்துல இருக்கு பாரு இந்த ருத்ராட்ச மாலை. இதுக்கு சில அற்புத சக்திகள் இருக்கு. இதை என்கிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்காக தான் இவன் நம்ம கிராமத்துக்கே வந்திருக்கான் என்று தாத்தா கூற, அப்படியா? வியப்போடு கேட்டவன், உங்க கழுத்துல இருக்கிற மாலைக்கு உண்மையிலேயே அபூர்வ சக்தி இருக்கா என்று கேட்டான். ஆமா, இதுல அபூர்வ சக்தி இருக்கு. சரி, அது இருக்கட்டும் தாத்தா. நீங்க இவனை ஏன் சூரிய வேந்தன்னு கூப்பிட்டீங்க? அது வந்து வாய் தவறி வந்துடுச்சு. சரி தாத்தா, இவனை அடிச்சு கொலை பண்ணிடலாம், இங்கேயே புதைச்சிடலாம். ஆனா அதுக்கிடையில உங்க கழுத்துல இருக்கிற மாலையை இவன் அபகரிச்சுட்டா என்ன பண்றது? அதுல வேற அபூர்வ சக்தி இருக்குன்னு சொல்றீங்க. இவன் மாலையை அபகரிக்க வரும்போது அதை தடுக்கிற சக்தியும் உங்க உடம்புக்கு இப்ப இல்ல, என்ன பண்ண போறீங்க என்று கேட்டான். ஆமாமா, அது என்னவோ சரிதான். இந்த மாலையை நீ பத்திரமா உன் கழுத்துல போட்டுக்க. இவன் கதையை முடிச்ச பிறகு இதை நீ என்கிட்ட திருப்பி கொடுத்தா போதும் என்று கூறிய பரதன் தாத்தா மாலையை கழற்றி குணாவிடம் கொடுக்க அதை வாங்கி கழுத்தில் அணிந்த குணா, அப்ப சரி சூர்யா, இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போய் ஊர் ஜனங்கள் முன்னாடி போடலாமா என்று கேட்டான். அதை கேட்டு பரதன் தாத்தாவும் சிதம்பரம் தாத்தாவும் எதுவும் புரியாமல் விழிக்க சூர்யா சிரித்தான். நான் கோயில் குகைக்கு வரும்போது ரொம்ப தற்செயலா திரும்பி பார்த்தேன். நீ வானதி கிட்ட பேசிட்டு இருந்த. அப்பவே உனக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணிச்சு. நீ பரதன் கூட இருந்தாலும் கொஞ்சம் முன்கோபம் உனக்கு அதிகமா இருந்தாலும்
நீ ஒரு நல்ல மனுஷன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நீ என்ன பின்தொடர்ந்து வரேன்னு தெரிஞ்சும் நான் உன்னை தடுக்கல. சூர்யா கூறியதை கேட்டு பரதன் தாத்தாவும் சிதம்பரம் தாத்தாவும் ஆடி போயினர். பரதன் தாத்தாவை கோபமாக பார்த்தான் குணா. தாத்தா, நீங்க செஞ்ச பாவம் உங்களை எப்படி தாத்தா சும்மா விடும்? இந்த சூரிய வேந்தன் உங்களை சும்மா விட்டா கூட நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்க பரம்பரையில பிறந்த எங்க மேலையும் சேர்த்து தானே நீங்க செஞ்ச பாவத்தோட பழி விழுந்து கிடக்கு. அது நம்ம பரம்பரையை சேர்ந்த யாராவது ஒருத்தர் தானே தொடக்கணும் என்று கேட்டான். இருவரின் நாவும் எழ மறுக்க இருவரும் சிலை என நின்றனர். சூரிய கிரண் உங்களால விஷம் கொடுத்து கொல்லப்பட்ட சூரிய வேந்தனுடைய மறுபிறவின்னு இவர் வானதி பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை கூட்டிட்டு வர வானதி பாட்டி ஆள் அனுப்பி இருந்தாங்க. எதுக்காக உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு கேட்கதான் நான் பாட்டி பக்கத்துல வந்தேன். அப்போதான் நீங்க செஞ்ச பாவத்தோடைய கொடிய விளைவு எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறமா வானதி பாட்டிய தனியா சந்திச்சு நடந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சூர்யாவுக்கு உதவி பண்ணணும்னு தோணிச்சு. அதனாலதான் சூர்யாவை பின்தொடர்ந்து வந்தேன். அது நல்லதா போச்சு என்று கூறிய குணா, சரி சூர்யா, நீங்க இந்த சிதம்பரம் தாத்தாவை தூக்குங்க, நான் எங்க தாத்தாவை தூக்குறேன், கொண்டு போய் ஊர் ஜனங்கள் முன்னாடி போடுவோம். ஊரை ரெண்டாக்குன பாவத்துக்கும் பாதி ஜனங்களை 100 வருஷத்துக்கு மேல சாபத்தை சுமந்து வாழ வச்சதுக்கும் அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரிதான் என்று கூறியவன் வந்து பரதன் தாத்தாவை தூக்கி தோளில் போட்டான். சூர்யா சிதம்பரம் தாத்தாவை தூக்கி தோளில் போட்டான். இருவரும் நடக்க ஆரம்பித்தனர். சூர்யா, வந்த பாதை வழியாதான் போகணுமா? ஆமா, அதுதான் குறுக்கு பாதை. இவங்க 2 பேரும் சுத்தி வந்திருப்பாங்க. இவங்களுக்கு இந்த பாதை தெரியாது. என்னுடைய முன் ஜென்மத்துல நானும் என்னுடைய நண்பர்களும் கோயில் குகைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப தற்செயலா குகை சுவர்ல ஒரு அம்புக்குறிய பார்த்தோம். அந்த குறி ஒரு பாறை மேல செதுக்கி வச்சிருந்த மாதிரி எங்களுக்கு தோணிச்சு. பாறைய நாங்க எல்லாரும் சேர்ந்து தள்ளணும். அது நகர்ந்து கீழே விழுந்துடுச்சு. வேற ஒரு குகைக்கு போற பாதை அதுக்கு பின்னாடி இருந்தது. அது வழியா வந்து இவங்க ஒளிஞ்சிருந்த இந்த குகைக்கு வந்து சேர்ந்தோம். அப்பதான் உன்னுடைய பரதன் தாத்தாவும் நண்பர்களும் வேற பாதை வழியா இந்த குகைக்குள்ள நுழைறத பார்த்தோம். கையில சாராய குப்பியும் இருந்தது. அவங்களுடைய ரகசிய குகைன்னு எங்களுக்கு புரிஞ்சது. அவங்க கண்ணுல சிக்க வேண்டான்னு நாங்க வந்த வழியா திரும்பி போயிட்டோம். அது எனக்கு இப்பதான் நினைவு வந்தது. இவங்க 2 பேரும் இங்கதான் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் வந்தது. வந்து பார்த்தா இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க. சூர்யா கூறி முடிக்கவும் இருவரும் கோயில் குகையை எட்டி இருந்தனர். குகைக்குள் 4-5 பேர் நின்று கொண்டு திடீரென திறந்து கிடக்கும் புதிய பாதையை கண்டு திகைத்து போய் தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொள்ளும் போதுதான் இருவரும் வந்து சேர்ந்தனர். நொடி பொழுதில் செய்தி காட்டு தீயாக பரவிவிட்டது. அது வைரா செவியையும் எட்ட அவள் விரைந்து கோயிலுக்கு வந்தாள். கோயில் வாசலை அவள் எட்டும் போது வாசலிலேயே ஒரு பெரிய கூட்டம். கூட்டத்தை அகற்றிவிட்டு அவள் உள்ளே வரும்போது பரதன் தாத்தாவும் சிதம்பரம் தாத்தாவும் அவர்கள் அருகில் சூர்யாவும் குணாவும் நின்று கொண்டிருக்கிறார்கள். குணா நடந்த அனைத்தையும் அனைவரிடமும் கூறிக்கொண்டிருக்கிறான். ஊரை திரண்டு வந்து இருவரையும் அடிக்க தயாராக, ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு, அதையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறேன் என்று கூறிய சூர்யா, எங்க வீட்டை கொளுத்த ஆள் அனுப்பினது யாருடா என்று கேட்டான். பரதன் தான் என்கிட்ட காசு கொடுத்து உங்க வீட்டை கொளுத்த ஏற்பாடு பண்ண சொன்னான். நான் தான் முகக்கவசம் போட்டுக்கிட்டு போய் அந்த கும்பலை பார்த்து காசு கொடுத்து உங்க வீட்டை கொளுத்த சொன்னேன். எல்லாம் இவன் சொல்லிதான் செஞ்சேன். நான் எந்த தப்பும் செய்யல, என்ன விட்டுடுங்க. சிதம்பரம் கை கூப்ப, நீ எதுவும் செய்யலையா? நாங்க அனுபவிச்ச வேதனைய நீயும் சேர்ந்து தானடா பார்த்து ரசிச்சிட்டு இருந்த என்று கேட்டு சூர்யாவின் பரம்பரையை சேர்ந்த ஒருவர் தான் முதல் அடியை சிதம்பரத்தின் மீது இறக்கினார். அதன் பிறகு அங்கு ஒரு சூறாவளியை வீசியது. இறுதியில் அடிபட்டும் மிதிப்பட்டும் பரதன் தாத்தாவும் சிதம்பரம் தாத்தாவும் இறந்து கிடப்பதை தான் ஊர் கண்டது. நரகாசுரனை அழிச்சு தீபாவளி கொண்டாடின மாதிரி இந்த ஊரோட சாபமான இவங்க 2 பேரையும் நாம அழிச்சு நம்ம திருவிழாவை கொண்டாட போறோம் என்று யாரோ உறக்க கூற ஊரே அந்த இருவரின் உடலையும் தூக்கி கொண்டு வந்து மயானத்தில் போட்டு எரித்துவிட்டு வீடு திரும்பியது. நாட்கள் வேகமாக ஓடி மறைய இன்று திருவிழாவுக்கு கொடியும் இறங்கிவிட்டது. மறுநாள் சூர்யாவின் குடும்பமும் வைராவின் குடும்பமும் விடைபெற வானதி பாட்டி வேதனையோடு வைராவை கட்டி அணைத்துக் கொண்டார். வானதி, ஏன் இப்படி அழற? நான் வாரம் வந்து உன்னை கண்டிப்பா பாத்துட்டு போறேன் என்று கூறி வானதி பாட்டியிடம் விடை பெற்றாள் வைரா. சென்னையை எட்டியதும்
நான் எங்க வீட்டுக்கு போகவா இல்ல என்று வைரா இழுக்க சூர்யா அவளை முறைத்தான். சூர்யாவின் அம்மா அவள் கருத்தை பிடித்து கொண்டு, நீ எங்க வீட்டு மருமகமா, இனி எங்க கூட தான் இருக்கணும் என்று கூற, வைராவின் அக்கா குடும்பம் அவளது அப்பாவோடு தங்க தயாரானது. அவள் அப்பாவுக்கும் மகிழ்ச்சி. வீடு வந்து சேர்ந்ததும் வைராவை தூக்கி படுக்கையில் போட்ட சூர்யா, நிம்மதியா உன்னை அனுபவிக்க கூட அந்த பரதம் விடல, இனி எந்த தொல்லையும் இல்ல என்று கூறி அவள் மீது பாய்ந்தான். பணம் இல்லாத காரணத்தால் தான் வைராவின் அக்கா குழந்தைக்கு அடுத்த மாதம் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று முடிவு செய்திருந்தனர். இப்போது சூர்யா அவர்களுக்கு உதவ மறுநாளே குழந்தைக்கு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்தது. கட்டியை வெளியே எடுத்த மருத்துவர்கள், இது ஒரு சாதாரண கட்டிதான் என்று கூற அனைவருக்கும் மகிழ்ச்சி. வைரா தன் விடுப்பு முடிந்து இன்னும் 2 நாட்கள் கழித்துதான் சூர்யாவோடு அலுவலகம் வந்தாள். காரை பார்க் செய்யும் போது சூர்யாவுக்கு ஒரு அழைப்பு வந்தது. செல்லை எடுத்து பார்த்த சூர்யா, வைரா, இது ரொம்ப முக்கியமான கால், நான் பேசிட்டு உள்ள வந்துடுறேன், நீ போ என்று கூற அவள் காரில் இருந்து இறங்கி அலுவலகத்திற்குள் வந்தாள். அவளை கண்டதும் அலுவலகமே முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டது. அவள் நேராக தன் இருக்கையில் வந்து அமர புது பியூன் அவள் அருகில் வந்தான். நீ வந்தா உன்னை மேனேஜர் ரூமுக்கு போக சொன்னாரு மேனேஜர் என்று கூறிவிட்டு அவன் செல்ல, வைரா எழுந்து மேனேஜர் அறைக்கு வந்தாள். அவளை கண்டதும், ஏய், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது என்ன உங்க அப்பா ஆபீஸா? 15 நாள் தானே லீவு போட்டிருந்த, இன்னைக்கு 18வது நாள், நீ உன் விருப்பத்துக்கு ஆபீஸ் வந்திருக்க. இரு, சூர்யா சாருக்கு போன் போட்டு கொடுக்கறேன், அவர் தானே உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு, அவரே உன்னை இந்த ஆபீஸ்ல இருந்து துரத்தி அடிக்க போறாரு பாரு என்று கூறியவர் சூர்யாவை அழைத்தார். பிஸி என்று பதில் வந்தது. அவர் இப்ப பிஸியா இருக்காரு, அவர் திருப்பி கூப்பிடுவாரு, அப்ப இருக்கு உனக்கு என்று கூறியது மட்டுமல்லாமல் அவளை நிற்க வைத்து வாய்க்கு வந்ததை எல்லாம் கூறி திட்ட ஆரம்பித்தார். வைரா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அலுவலகத்திற்குள் நுழைந்த சூர்யா வைராவை அவளது இருக்கையில் காணாது, வைரா எங்க என்று கேட்டான். சார், அவங்க மேனேஜர் ரூம்ல இருக்காங்க, பியூன் தான் கூறினான். போய் மேனேஜரையும் வைராவையும் கூட்டிட்டு வாங்க சூர்யா கூற, பியூன் சென்று அவர்கள் இருவரையும் அழைத்து வந்தான். என்னாச்சு சார், ஏதாவது பிரச்சனையா? மேனேஜரிடம் சூர்யா கேட்டான். ஆமா சார், 15 நாள் லீவ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க, நீங்க சொல்லிதான் லீவு கொடுத்தோம். ஆனா 18வது நாள் ஆபீஸ் வந்திருக்காங்க, ஏதோ இவங்க அப்பம் வீட்டு ஆபீஸ் மாதிரி என்று மேனேஜர் கூற, இவங்க அப்பம் வீட்டு ஆபீஸ் இல்ல சார், இவங்க புருஷன் வீட்டு ஆபீஸ் கோபமாக கூறிய சூர்யா, இது என்னுடைய மனைவி வைரா என்று உறக்க கூறியபடியே ஒரு கரத்தை நீட்டி அவளை சுற்றி வளைத்து தன்னோடு சேர்த்தான். இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அனைவருக்கும் அதிர்ச்சி. அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இனிமே இந்த ஆபீஸ வைரா தான் பாத்துப்பாங்க என்னுடைய இடத்துல இருந்து அவன் கூற அனைவருக்கும் இன்னும் அதிர்ச்சி. அப்புறம் அடுத்த வாரம் ஊரறிய நான் வைரா கழுத்துல தாலி கட்ட போறேன், கல்யாணம் முடிஞ்சுதான் இனி வைராவும் நானும் ஆபீஸ் வருவோம் என்று கூறியவன் மேனேஜரை பார்த்தான். இனி வைராவை கேட்காம நீங்க இந்த ஆபீஸ்ல எந்த முடிவையும் எடுக்க கூடாது என்று கூறிவிட்டு வைராவோடு அவனது அறைக்கு சென்றான். அனைவரும் அதிர்ச்சியோடு அவரவர் இருக்கையில் அமர்ந்தனர். 1 வாரம் ஓடிவிட்டது. இன்று ஊரறிய வைரா கழுத்தில் தாலி கட்டினான் சூர்யா. சிவகங்கையில் இருந்து உற்றார் உறவினர்கள் என்று அனைவரும் வந்து மணமக்களை வாழ்த்த வானதி பாட்டியும் மன நிறைவோடு இருவரையும் வாழ்த்தினார். வைராவை கட்டி அணைத்து முத்தமிட்டவர், இனி நான் நிம்மதியா கண் மூடுவேன் என்று கூற, என்ன வானதி, கடைசியில் இப்படி சொல்லிட்ட, நீ இன்னும் ஒரு 100 வருஷம் எங்க கூட வாழணும் சூர்யா தான் கூறினான். ஆசையாதான் இருக்கு, வாழ்ந்த 100 வருஷமும் நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்தேன், ஆனா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன் என்று கூறி விடை பெற்றுக் கொண்டார். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.